அடுத்து ரோம் நாடு, அதாவது அவங்களுக்கு லெட்டர் போடுறாரு, ரோமாபுரி மன்னன். இதெல்லாம் எப்படி பண்ணாதான் உதய்பியானாலதான் இது சாத்தியம், இல்லைன்னா பண்ணியிருக்கவே முடியாது. இங்கே போனால் இங்கே அபுஜெல், அதாவது அபு சுஃபியான் படை எடுத்துகிட்டு வந்தாருன்னா அங்கே போவாங்க, ரிட்டர்ன் வந்துடணும், பெரிய முசீபத்தாக போயிடும். இதை ரோம் நாட்டுக்கு லெட்டர் போடுறாரு ரசூல்லா. அந்த ரோம் நாட்டுக்கு லெட்டர் போகும்போது அபு சுஃபியான் அந்த இடத்துக்கு போகிறார், வியாபார நிமித்தமாக போகிறார். இது புகாரில் ஸ்டார்டிங்கில் இருந்த ஹதீஸ் வரும், அந்த ஹெர்குலிஸ் மன்னருடைய அந்த கன்வர்சேஷன். அதில் அபு சுஃபியானை கூப்பிட்டு அந்த ரோம் நாட்டு மன்னர், இந்த லெட்டர் இந்த மாதிரி ஒன்று வந்திருக்குது அப்படின்னு சொல்லி இவர் படித்த உடனே ரசூல்லாவை பற்றி விசாரிக்கிறார். ரசூல்லாவை கூப்பிட்டு இவர் கூப்பிட்றாரு, அபு சுஃபியானை கூப்பிடுங்க, அதான் அரபுகள் வியாபாரத்துக்கு வந்திருக்காங்களாமே, அவங்கள கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. கூப்பிட்டு வந்தோடனே அபு சுஃபியானை இப்படி முன்னாடி நிப்பாட்டிடுறாரு, பின்னாடி அரபுகளை லைனாக நிப்பாட்டிடுறாரு, ஒரு 4-5 பேரை நிப்பாட்டிடுறாரு. நிப்பாட்டிட்டு பின்னாடி நீ திரும்பி பார்க்கக்கூடாது, திரும்பி பார்த்தோன்னா கழுத்துலேயே போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பின்னாடி டிஸ்டன்ஸ் ஆயிடுச்சு. அவனுக்கு எவ்வளோ பிளானிங் இருக்குது வச்சுட்டு, நான் உங்கள்கிட்ட கேள்வி கேட்டே இருப்பேன், இவன் உண்மை பேசுனா நீ மண்டையாட்டணும், ஆமான்னு மண்டையாட்டணும், பொய் பேசுனா இல்லைன்னு மண்டையாட்டணும், 2 பேரும் மாற்றி பேசுனீங்க கொன்றுவாங்கிறாங்க. இப்போ இவருக்கும் பயம், அவங்களுக்கும் பயம். இப்போ அவங்க இல்லைன்னு மண்டையாட்டுறாங்களா இல்லையான்னு இவருக்கு கன்ஃபார்ம் பண்ண தெரியாது. அவர் சொல்கிறார் அபு சுஃபியான், இப்படி மட்டும் நீ நிறுத்தாமல் விட்டுருந்தாங்கன்னா நான் பாட்டுக்கு பொய்களை அடுக்கியிருப்பேன் அப்படிங்கிற, ரசூல்லா மேலே நான் பொய்களை சொல்லியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. அவரது குடும்பம் எப்படிப்பட்டது மன்னர் கேட்குறாரு. அவருக்கு சொல்கிறாங்க, அவர் நல்ல குடும்பத்தை சேர்ந்தவர், எங்கள்லேயே நல்ல சிறந்த குடும்பத்தை சேர்ந்தவர். அப்போ சொல்கிறாங்க, இதற்கு முன்னாடி யாராவது மக்காவில் இந்த மாதிரி இறை தூதர்னு சொல்லி சுற்றிருக்காங்களா அப்படிங்கிறாரு. இல்லை, இந்த மாதிரி யாரும் இது வரைக்கும் சொன்னதில்லை அப்படிங்கிறாங்க. அவரை பின்பற்றுபவர்கள் பெரிய பெரிய ஆட்களா இல்லை எளிமையானவர்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவர் சொல்கிறாரு, ஆமாம் எளிமையானவர்கள் தான் பின்பற்றுறாங்க அப்படிங்கிறாரு. ஏற்றுக்கொண்ட பின் வெறுத்து அவரை விட்டு வர்றாங்களா மக்கள் அப்படிங்கிறாங்க. இல்லை, வெறுக்கிறது இல்லை, போனாங்கன்னா அவ்வளோதான், ஒன்ஸ் திரும்பி வர்றதில்லை அப்படிங்கிறாங்க. அவர் பொய் சொல்வாருன்னு என்னைக்காவது நீங்கள் சந்தேகமாவது பட்டிருக்கீங்களா கேட்குறாரு. அவர் சொல்கிறார், இல்லை நாங்கள் சந்தேகம் கூட பட்டதில்லை அப்படிங்கிறார். அவருடன் போர் நீங்கள் எப்பயாவது சண்டை போட்டிருக்கீங்களாங்கிறார். ஆமாம் சண்டை போட்டிருக்கோம் அப்படின்னா. முடிவு என்னாச்சு அப்படிங்க, எல்லா போர்லையும் தோற்றுருக்கோம் அப்படிங்கிறார். இதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் சொல்கிறாரு, இது மாதிரி அவர் சொல்லிட்டு ஒவ்வொருக்கும் பதில் சொல்கிறாரு. ஆமாம், நல்ல குடும்பத்தில் இருந்தால் இறை தூதர்கள் வருவாங்க, அதே மாதிரி இதுக்கு முன்னாடி அந்த ஊரில் யாராவது இப்படி சொல்லிட்டு சுற்றி இருந்தால் அதை பார்த்து இவருக்கும் ஆசை வந்துச்சுன்னு நான் நினச்சிக்குவேன். ஆனால் இது புதுசாக இவர் சொல்கிறாருங்கும் போது இவர் இறை தூதர்கள் தான் இப்படி நடந்துக்குவாங்க. அதே மாதிரி இந்த எளிமையானவர்கள் தான் எந்த இறை தூதர் வந்தாலும் முதல்ல பின்பற்றுவாங்க அப்படின்னு சொல்லி விளக்கங்கள் சொல்கிறார். அவர் கேட்ட கேள்விக்கு பதில்களுக்கு அப்படியே சொல்கிறாரு, ஏற்றுக்கொண்டவங்க ஈமான் ஒரு தடவை உள்ளே போயிடுச்சுன்னா அது ரிட்டர்ன் வெளியே போகாது அப்படிங்கிறார். அதே மாதிரி சொல்கிறாரு, சாதாரண விஷயத்திலே பொய் சொல்லாதவர் அல்லாவுடைய விஷயத்தில் ரிஸ்க் எடுக்க மாட்டார், அல்லாவுடைய விஷயத்தில் அவர் ரிஸ்க் எடுக்க மாட்டார். அப்போ இவர் பொய்யாரும் கிடையாது, ஏன்னா நபிமார்களை ஜெயிக்கவும் முடியாது அப்படின்னு சொல்லி அதையும் சொல்லிட்டு சொல்கிறாரு, நீ கூறிய அனைத்தும் உண்மை என்று இருந்தால் இந்த 2 கால்களுக்கு கீழ் இருக்கிற இந்த இடத்தையும் அவரே ஆட்சி செய்வார். இப்போ நான் நின்றுட்டு இருக்கிற இந்த இடம் மட்டும் தப்பிச்சிருன்னு நினச்சிடாத, அதையும் அவரே எடுத்துக்குவார், இவர் மட்டும் இறை தூதராக இருந்தா. ஏன்னா முன்னறிப்பு இவங்க பார்க்குறாங்க, ஹெர்குலிஸ் சாதாரண ஆள் கிடையாது, இந்த பைபிளோட ஒரு தொடர்பு இருக்கக்கூடிய ஒரு ஆள் அவன். அதே நாள் பார்த்தீங்கன்னா இந்த தபுக் போரில் அவன் தான் தலைமை தாங்கி வர்றான், ஹெர்குலிஸ் தான் தலைமை தாங்கி வர்றான். ரசூல்லா வந்திருக்காங்கன்னு அப்படியே ரிட்டர்ன் போயிடுறான். ரசூல்லா வந்திருக்காங்கன்னு சண்டையே நடக்கலை. அப்போ அவர் சொல்லிட்டு சொல்கிறாரு, நிச்சயம் அவர் தோன்றுவார் என்று எனக்கு தெரியும், ஆனால் அரபுகளிலிருந்து வருவார் என நினைத்து கூட நான் பார்க்கவில்லை, ஆனால் உங்களிலிருந்து வருவாருன்னு தான் நாங்கள் நினைக்காம விட்டோம். அவரிடம் சென்றடையும் வழி மட்டும் எனக்கு தெரிஞ்ச, வழினா ரூட்டு கிடையாது, இதையெல்லாம் ஆட்சி அதிகாரத்தை எல்லாம் விட்டுட்டு வேற ஆள் கையில் ஒப்படைச்சிட்டு இப்படி போகிறதுக்கு ஒரு ஆப்ஷன் மட்டும் எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் சிரமம் பார்க்காம சென்று அவங்கள சந்திச்சிருப்பேன். நான் மட்டும் அவருக்கு அருகில் இருந்தால் அவருடைய கால்களை நான் கழுவி விடுவேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். அப்போதான் அபு சுஃபியானுடைய அந்த தலைக்கணம் எல்லாம் நொறுங்குது. அவர் சொல்கிறார், நான் வெளியே வரும்போது நான் என் தோழர்களிடம் கூறினேன், ரோமாபுரி மன்னன் கூட இவரை கண்டு அஞ்சும் அளவுக்கு அபு கஃபிசாவுடைய பேரனுடைய காரியம் உறுதி. இவருடைய தாத்தாவை குறிப்பிடுறார், அபு கஃபிசாங்கிற ஒரு தாத்தா ரசூல்லாவுக்கு, அவருடைய பேரனுடைய காரியம் ரொம்ப மேலோங்கிச்சு, வேற லெவலுக்கு போயிட்டார் இவர் அப்படின்னு சொல்லிட்டு அபு சுஃபியான் சொல்கிறார்.